இந்தாங்க. குடிமா குடி. புள்ளதாச்சி பொண்ணு வேற. நீ இவ்ளோ கோவமா இருக்க கூடாது அஞ்சலி. நீ இவ்ளோ ஆக்ரோஷமா இருந்தா அப்புறம் உனக்கு பிறக்க போற புள்ள அதை விட கோவமா இருக்கும். அப்புறம் ஒன்னாலேயே அதை சமாளிக்க முடியாது. பாத்துக்கோமா. இருந்துட்டு போட்டோம் அண்ணே. இந்த காலத்துல கோபம் அவசியம். இல்லனா நம்மள ஈஸியா தட்டி விட்டுருவாங்க. அண்ணன் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அன்பா பேசினா எடுபடவே படாது. அஞ்சலி, நீ சொல்றத கேட்கவே மாட்ட போல இருக்கே. கொஞ்சம் பொறுமையாயிருமா. இதெல்லாம் விட்டு தள்ளு. அஞ்சலி, இங்க பாரு. அதான் அண்ணன சத்தம் போட்டுட்டல, இனி இந்த வீட்டு பக்கமே வராது. இதோட இந்த பேச்சை விடு. கண்டிப்பா வரக்கூடாதுக்கா. அப்புறம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, அதான் சொல்லிட்டேன்ல, விட்டுரு. ஜூஸ் குடி. குடி. அவளை நான் ஒண்ணு மெக்கானிக் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கல. அதுக்கு நான் அவளை படிக்க வைக்கவும் இல்ல. திடீர்னு இந்த மாதிரி ஒரு கராஜ் ஆரம்பிச்சு பிரச்சனை மேல பிரச்சனை இழுத்துட்டு வரா. ஏற்கனவே அந்த மகேஷோட பிரச்சனை. ஒரு நாள் கூட அவன் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். இப்போ என் பிள்ளை வந்து மல்லுக்கு நிக்கிறான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இத பார், தயவு செஞ்சு இனிமே நீங்க இருக்காத. கராஜ் எல்லாம் இழுத்து மூடிட்டு எங்கேயாவது போயிடு. யோ, உன்னால என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாயா? புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு மட்டும் உன்னால ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கையே, அந்த பாவம் எல்லாம் உன்னை சும்மா விடாது. இல்ல மாப்ள, இவளுங்க மட்டும் இந்த பிசினஸ்ல ஜெயிச்சிட்டாளுங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே நம்ம போக முடியாது. வாசல்ல செக்யூரிட்டி போட்டு என்னை அடிச்சு துரத்திடுவாளுங்க. சொல்ல முடியாது மாப்ள. பவர் வந்துருச்சுன்னு வைங்க, துப்பாக்கி எடுத்து நம்ம 2 பேரையும் சுட்டு பொசுக்குனாலும் பொசிக்கிறவாளுங்க. யோ மச்சான் மச்சான், என்ன என்ன வளர்றீங்க? ஐய மாப்ள, நிஜமாதான். எப்படியாவது உங்களை ஜெயிச்சாகணும்னு வெறி கொண்டு நிக்கிறா என் தங்கச்சி. ஆணவம் அவளுக்கு தலைக்கேறி நிக்குது. அந்த ஆணவத்தெல்லாம் அடக்கணும்னா மாப்ள, நீங்க மனசு வச்சா மட்டும்தான் முடியும். சத்யா, சத்யா, இதோ வர ஓனர். சத்யா, இதோ வந்துட்டேன் ஓனர். சத்யா, ஒரு இன்வெஸ்டர் கால் பண்ணாரு. நேர்ல மீட் பண்ணலான்னு கூப்பிட்டிருக்காரு. வா, போயிட்டு வந்துடலாம். ஓனர், நம்பிக்கையான ஆள் தானே? போய் பேசலாம். மீட்டிங் தானே. பேசுறப்போ ஓரளவுக்கு அவரு எப்படிப்பட்ட ஆள்னு நமக்கு தெரிஞ்சிரும்ல. இல்ல, கேரேஜ்ல கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துட்டுமா? அங்கிள் எங்க? அவர் அங்கதாங்கிறாரு. போய் சொல்லிட்டு போலாமா? போயிட்டு வந்து பாத்துக்கலாம் சத்யா. அப்படின்றீங்களா? சரி, வாங்க போலாம். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். அப்புறம் மீட் பண்ணலாம். பை பை ப்ரோ. கிளம்பு. ஓனர், யார் இவன்? சேட்டு கல்யாணத்துல பீடா மடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கிறான். சத்யா, சும்மாரு. வசதி ஆனவர்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாது. ரொம்ப நல்ல டைப். காலேஜ்ல எல்லாருக்குமே இவரை பிடிக்கும். ஐயோ, ஏதாவது தேவைனா முதல்ல வந்து நிப்பாரு. ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் இவருக்கு. சரி வா, நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். வாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பாத்து. ஹாய் அஞ்சலி மேடம். ஹாய் சார். வா. ஹலோ, உட்காருங்க. தேங்க் யூ. மிஸ்டர் சுந்தர் எல்லாத்தையுமே சொன்னாரு. கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. எப்படி கண்டுபிடிச்சீங்க இப்படி ஒரு மிஷினை? இது என்னோட கண்டுபிடிப்பு இல்லை சார், எங்க அப்பாவோடது. எங்க அப்பா திரும்ப எப்போ வருவார்னு தெரியல, ஆனா இதோட ரைட்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் அதை மார்க்கெட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். வெரி குட், வெரி குட். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போற இந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கே ஒரு பெரிய உதவியா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. ஷோ சத்யா.
அந்த இன்ஜின்ல என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றீங்க, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதோட ஃபார்முலா, இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ஓனர் இவன் எல்லா டீட்டெயிலும் கேட்குறான், எல்லாத்தையும் உனக்கு எப்படி சொல்கிறது? ம் சத்யா, ஒரு நிமிஷம். சத்யா, நீ என்ன நினைக்கிற? இல்லை ஓனர், பார்க்குறதுக்கே அவன் சரியான திட்டமாக இருக்கிறான். அவன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான். நம்ம ஐடியாவை நம்மளாண்டே தெரிஞ்சுக்கணும், நமக்கே உபதி ஐடியா பார்க்குறான். இதெல்லாம் சரியாவது ஓனர். ஆமா சத்யா, எனக்குமே அந்த ஆளை பார்த்து டவுட்டு தான். ஆளு மொழியும் ஒண்ணுமே சரியில்லை. எப்படி இருக்கான்னு பாரு. ஒருத்தன் நாள் கணக்கா கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு ஐடியாவை கொண்டு வருவானா? இவனுங்க நோவாம வந்து அதை திருடிட்டு போயிடுவானுங்களாம். இவனுங்க மாதிரி ஆளுங்களால தான் இந்த நாட்டுல நல்ல கண்டுபிடிப்பும் வர மாட்டேங்குது, புது புது சயின்டிஸ்டும் உருவாக மாட்டேங்கிறாங்க. ஓனர், அது நம்ம ஊருக்கே கிடைச்ச சாபம். அதுக்காக நம்ம அப்படியே மொத்தமாக ஒதுக்கிட முடியாதுல்ல, போராடணும் ஓனர். சும்மாவே நம்ம நோக்கத்தை புரிஞ்சுக்கின்னு நமக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க, தேடுவோம். நாம தான் தப்பான ஆளை நம்பி போகிறோம், அதான் பிரச்சனை. நம்ம சரியான ஆளை கண்டுபிடிப்போம், கண்டிப்பாக கிடைப்பாங்க. நம்பியா இருங்க, வாங்க போவோம். இப்போ நான் ஒன்று யோசிச்சிருக்கேங்க. ஒரே கலரில் 2 மாங்கா, புரியல. 2 in 1. நமக்குள்ள இந்த குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ டை கட்ட முடியலையா, அப்படியே நீங்கள் டை கட்டி விட்ட மாதிரியும் இருக்கும், ரொமான்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ சினிமா படத்துலாம் வரும் இல்லையா, அதில் இப்போ புருஷனுக்கு சட்டையில் பட்டன் இல்லைன்னா பொண்டாட்டி பட்டன் தைச்சு கொடுக்குறது, பொண்டாட்டி கண்ணில் தூசி விழுந்தா புருஷன் தூசி ஊதி விடுறது, பொண்டாட்டி புருஷனுக்கு டை கட்டி விடுறது, அப்போ கண்ணும் பார்க்கறது, மூக்கு மோதுறது, ரொமான்ஸ். புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்றீங்க? டை கட்டுறேன். புடவைகளாம் டை கட்டக்கூடாதுங்க. ஏங்க எனக்கு இந்தாங்க, கட்டிக்கோங்க. என்ன கட்டிக்கோங்க? டை. இது எடுத்து எப்படி நான் மாட்டிக்கணுமா? ஏங்க இதெல்லாம் செல்லாதுங்க. ஏங்க நீங்க ஒரு வாட்டி கட்டி விடுங்களா, ரொம்ப பிகு பண்றீங்க பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக டையை கட்டி கொடுத்து என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன கிஃப்ட்.